ஹலோ கைஸ், இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸாக பார்க்க போகிறோம். சமோசா தான். அதுக்கு தேவையான பொருள் வந்து மைதா, உப்பு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவு மைதா எடுத்திருப்பேன். டக்குன்னு இப்போது ஒரு ட்ரான்சிஷன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சதை நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டால் போதும். இப்போ அது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்து வச்சு கொஞ்சம் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சீரகம், அப்புறம் ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை மசித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆனியன் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆனியன் ஆட் பண்ணல. ஆனியன் வேணும்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் இது மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக கிண்ணத்தில் மாவு எடுத்து அதை லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி மாற்றிக்கலாம். நமக்கு அப்போ தான் வந்து அந்த ஸ்டஃபிங் ஒட்ட வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த மாவில். இப்போ நம்ம ஊற வச்ச மாவு குட்டி குட்டியாக பால் மாதிரி பண்ணிவிட்டு அதை ஒரு குட்டி பால் எடுத்து இந்த மாதிரி உருட்டிக்கலாம். நல்லா அதை கொஞ்சம் மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ வந்து அதை பாதியாக வெட்டிக்கலாம். பாதியாக வெட்டிட்டு லைட்டாக நான் ஒரு 1/4 இல்லை பாதி வரைக்கும் மட்டும் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை 1/4 மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த பக்கம் ஒட்டும் போது நல்லா ஒட்டிக்கும். இல்லை இந்த பக்கம் ஒட்டுறது எனக்கு அவ்வளோ வேணான்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், 1/2 மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அது உள்ளே நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங், ஏன்னா இதை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறோன்றதால 1/2 மட்டும் அப்ளை பண்ணால் கூட போதும். இது உள்ள நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சமாக அந்த மாவை தேய்ச்சிட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இப்போ அதை ஒட்டிடலாம். நல்லா ஒட்டிட்டு அது இப்போ நிற்க வச்சுருங்க. இந்த மாதிரி இதே ஸ்டெப்பை ஒவ்வொரு பாலுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி நிற்க வச்சுருங்க. இந்த ஸ்டெப்பை ஒவ்வொரு பாலுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் அடுப்பில் எண்ணெய் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் இந்தமாரி ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்தமாரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுக்கோங்க.